எஸ், வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நேரா நின்று உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு, அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி, நன்றி, நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமதியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்தி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நேற்று கத்துக் கொடுத்த பிராக்டிஸ் சிம்பிள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோமா? ஓம் சிம்பிள் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், அம்பிகா மேடம் சூப்பர் அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்தேன். மற்றவர்கள் சார் இன்னைக்கு பண்ணிடுறோம் சார். ஓகேங்க சார். எஸ், வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. எஸ், ஓகே. இன்னைக்கு நம்ம இன்னொரு சில சிம்பிள்ஸ் கத்துக்க போகிறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதுங்களா? சூப்பர். இந்த சிம்பிள் பேரு ஜோனார். ZONAR, ஜோனார். இந்த சிம்பிள் பேரு ஜோனார் சிம்பிள். சரிங்களா? இது வந்து நம்ம ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஹாஃப் கிளென்சிங் சொல்லுவோம். ஹாஃப் கிளென்சிங். இந்த சிம்பிள் நம்ம நார்மலா ரேக்கில வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டோம். பட் இதுவும் ரேக்கி சிம்பிள் தான், தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் எமோஷனல் அண்ட் கார்மிக் ஹீலிங் பண்றதுக்கான சிம்பிள். ஹாஃப் கிளென்சிங், எமோஷனல் ஹீலிங், ட்ராமா ரிலீஸ் பண்றது, நம்ம மனசுல இருந்து விஷயங்கள் ரிலீஸ் பண்றது, பழைய பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய நினைவுகள், கார்மிக் பேட்டர்ன்ஸ், இன்னர் சைல்டு ஹீலிங். இன்னர் சைல்டு ஹீலிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நமது குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கே தெரியாத வயசுல, அறியாத வயசுல பல விஷயங்கள் நமக்குள்ள சப்கான்சியஸ்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஒண்ணு சமுதாயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள்.
இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பயன்படுத்தி விட்டுருப்பாங்க. முக்கியமா குழந்தைங்க ஏஞ்சி நடக்க தத்தி தவழி அப்படி ஏஞ்சி நடப்பாங்க பாருங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேபிள்ல இருக்குது, செல்ஃப்ல இருக்குது, சேர்ல எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கீழே போடுவாங்க. வாழ்த்தனம் பண்ணுவாங்க. இந்த இதுல ஏறுவாங்க, ஸ்டெப்ஸ்ல ஏறுவாங்க, கம்பி கம்பி பிடிச்சி ஏறுவாங்க, கிரில் கேட் இருந்தா கிரில் கேட்ல ஏறுவாங்க. அப்ப இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணும்போது நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏறாத, நடக்காத, ஓடாத, கீழே ஊந்துருவ, பேனா எடுத்த கீழே போட்டு உடைச்சிருவ, கத்தி எடுத்த கீரிப்ப அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே வளர்த்துருவாங்க. அப்படிதான் 99.99% கிருமிகள், சாரிங்க கிருமிகள் வராது, 99.99% அப்படிதான் சொல்லி வளர்க்குறாங்க. ஆடு பார்த்தே கிருமிகள் வருது, வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு ஆடு பார்த்தேன் நான், 100 விதமான அழுக்குகளை போக்கும் அந்த ஏதோ சோப்பு போட்டிருந்தாங்க. அப்ப கரை இருந்துச்சுன்னு பார்த்து இது 101வது கரையாம். சரி, ஓகே. இப்ப நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள வளர்க்குறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் நிறைய சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இப்ப குழந்தைங்க தொட்டில போட்டு தூங்க வைக்கிறாங்கன்னு பிரச்சனை, வேணாம் வேணாம் வேணாம், அழாத, நோ 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 நோ, இந்த வார்த்தைகள் அவங்க சப்கான்சியஸ்ல மைண்ட்ல போய் பதியுது. ஒரு வீட்டுல கேட்டேன், நோ 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 நோ, அழாத 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 அப்படின்னாங்க. சரி, ஓகே, அழக்கூடாது, வேற என்ன பண்ணணும்? திடீர்னு முடிச்சாங்க, வேற என்ன பண்ண, சிரிக்க சொல்லுங்க குழந்தைய. உடனே அவங்க கேட்டாங்க, சிரிக்க சொன்னா சிரிச்சிருமா குழந்தை அப்படின்னாங்க. அழாதன்னு சொன்னா அழைய நிறுத்துருமா? நிறுத்தாது இல்ல, அப்படின்னா அழாத அழாதன்னு சொல்றீங்க. சிரிக்க சொல்லுங்க, சிரிமா, புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள். ஏன்னா இந்த குழந்தைக்கு சொல்றது வந்து இந்த வயசுல கேட்கறது கிடையாது, அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு ஃபியூச்சர்ல அதுக்கு ஒர்க் ஆகும். இப்ப சயின்ஸ் என்ன சொல்லணும், 7 வயசு வரையிலும் ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிருது. அதுதான் இன்னர் சைல்டு. எஸ், சரிங்களா? அப்ப குழந்தைங்க நம்மளை வளர்த்துட்டாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. நமக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் தேவைப்படுது. ஆனா இப்ப வளர்க்குற குழந்தைக்கு, யாரும் வீட்டுல குழந்தைங்க வளர்க்குறாங்க, யார் வீட்டுல சொல்லுங்க, என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லுங்க, சொல்லுங்க, சரிமா, ஜாலியாரு, ஹாப்பியாரு, கத்து கொடுங்க. ஸ்டெப்ஸ் ஏறணுமா, ஏற கத்து கொடுங்க. சீரியஸா சொல்றேன், என்னோட பையனை வந்து சின்ன குழந்தை அப்ப தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த வயசுல அவர் வந்து மொட்டை மாடியில போய் வச்சிருக்கும் போது, உட்காந்து இருக்கும் போது, அந்த டேங்க்கு ஏறுறதுக்கு ஒரு இரும்பு ஸ்டெப்ஸ் இருக்கும் தெரியுங்களா? டேங்க்ல ஏறுறதுக்காக இரும்பு ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறைய வீட்டுல மொட்டை மாடியில வச்சிருப்பாங்க. அந்த இரும்பு ஸ்டெப்ஸ்ல நான் உட்காந்து என்ன பண்ணிருந்தேன், ஏற விட்டுட்டு இருந்தேன். நீ ஏறுப்பான்னு சொல்லி ஏற விட்டுட்டு இருந்தேன். அவர் இரும்பு ஸ்டெப்ஸ்ல ஒரு கம்பியா நான் சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த கம்பி இப்படி பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த கம்பியை பிடிக்கணும், அப்புறம் காலை மூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ஒரு 5-6 ஸ்டெப் ஏற விட்டுட்டேன். நல்லா ஹைட்டு ஏறிட்டு அப்புறம் கீழே அப்படியே பொறுமையா இறங்கப்பா, திரும்பி இப்படி திரும்பணும், இப்படி பொறுமையா இறங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவர் பொறுமையா இறங்கிட்டு இருந்தாரு, ஏறிக்கிட்டு இருந்தாரு. வீட்டுல இருந்து வந்தாங்க, மொட்டை மாடிக்கு வந்தாங்க. வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. இறங்க சொல்லு, அமைதி அமைதி, முதல்ல கத்தாது, வெயிட் 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 மினிட் ஃபார் 5 நிமிட், பொறுமையா இருங்க. இப்ப நம்ம குழந்தைங்களை சும்மா விட்டோம்னா அவங்களே கம்பி பிடிச்சி மேலே ஏறுவாங்க, இறங்க தெரியாத டமாலு கை விட்டுருவாங்க, கீழே விழுந்து அடி போட்டும் அழுவாங்க. இப்ப ஏறுறதுக்கும் சொல்லி கொடுத்த பிறகு, இறங்குறதுக்கும் சொல்லி கொடுத்த பிறகு அப்படி ஓரமா போயிடலாம். இப்ப அவரே ஏறுவாரு, அவரே இறங்குவாரு, குழந்தைய இறங்குவாங்க. கத்து கொடுத்தாச்சா, கான்பிடன்ஸ் வந்துருச்சா, தைரியமா இருக்கலாமா, இருக்கலாம். ஏறு 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 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் ஏறினாரு, அவரே பார்த்தாரு, திரும்பினாரு, அவரே பத்திரமா கீழே இறங்கிட்டாரு. ஹி நோஸ், ஹி லேர்ன்ட். இப்ப அவரை பத்தி டென்ஷன் கிடையாது. கிரில் கேட்ல ஏறினா எப்படி இறங்கணும்னு தெரியும், ஜன்னல் மேல ஏறினா எப்படி இறங்கணும்னு தெரியும், சோஃபா மேல ஏறினா எப்படி இறங்கணும்னு தெரியும். இப்ப அவர் எங்க போனாலும் தைரியமா இருக்கலாம் நம்ம, ஏன்னா ஏற தெரியும், இறங்கவும் தெரியும், கீழே விழுந்துட மாட்டாரு. இதுதான் இன்னர் சைல்டு. நம்மள அப்படி வளர்த்துறாங்க. அதனால அந்த ஏற்கனவே உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற விஷயங்கள். ஸோ இப்ப கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப ஹி ஸ்டடிங் அரௌண்ட் 5th படிக்கிறாரு இப்ப பையன். அவர் என்ன பண்ணாரு, முந்தா நடந்தான் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. அவங்க அக்காவோட ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 2-2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவருக்கு லீவு முந்தா நேத்து.
எக்ஸாம் ஏதோ ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூல்ல வேற ஏதோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இவர் சைக்கிள் சுமாரா ஓட்டுவாரு. சைக்கிள் எடுத்துட்டு அவங்க அக்கா விஷயம் போயிட்டாரு. போயிட்டு வீட்டுல வந்து என்கிட்ட சொல்லாரு, அப்பா நான் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லாரு, வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அக்கா விஷயம் வந்தப்பா. சரிப்பா, சூப்பர்ப்பா, வெரி குட்பா, இந்த மாதிரி ஸ்கூல் விடுற நேரம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும்ப்பா, பார்த்து போயிட்டு வைப்பான்னு. சரிப்பா அப்படின்ட்டாரு. அவங்க வீடு அவங்க அம்மா வந்து செம்ம சண்டையா சத்தியமா எனக்கு உடனே ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டப்பா இந்த மாதிரி அம்மா சத்தம் போட்டாங்க, நீ போயிட்டாப்பா, நீ விடுப்பா, ஃப்ரீயா விடுப்பான்னு சொல்லியாச்சு. இப்படிதான் தைரியத்தை வளர்க்கணும். இது குழந்தைய நீ தைரியமா இருக்க மாட்டாங்க. ரூம் இருட்டா இருக்கா, இருட்டுல போ, ஏஞ்சி நடந்து போ, இருட்டுல போய் ஃபேன் ஆஃப் பண்ணு, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வா, போ. இருட்டுனா பயம், இருட்டுனா பேய் பிசாசு வரும், அப்புறம் எங்க தைரியம் வருது? இருட்டுல போயிட்டு பத்திரமா போ, நிதானமா போயிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு பொறுமையா ரிலாக்ஸா வா. இந்த மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு தைரியம் வரும். நம்மளை எப்படி வளர்த்துட்டாங்க, முருங்கை மரத்துக்கு நிக்காத, வேப்ப மரத்துக்கு நிக்காத, வெளியில போகாத, நைட் 8 மணிக்கு மேல அங்க போகாத, இப்படி சொல்லியே நம்ம வளர்த்ததுனால இன்னர் சைல்டு நமக்கு ஹீலிங் தேவைப்படுகிறது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்னர் சைல்டு எக்கச்சக்கமான விஷயம் நம்ம 7 வயசுக்குள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. பணம்னா கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கணும், வாழ்க்கைனா கஷ்டமா தான் இருக்கணும், சோ இந்த மாதிரி நம்மளை வளர்த்துட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் மாறும். ஒரே நிமிஷங்க. நான் சொன்னது எங்க அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவன் சொன்ன மாடிக்கு வந்து எங்க அம்மாவை சொல்லிட்டு இருந்தேன். நாங்க எங்க அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. சரி, இந்த மாதிரி நம்மளை வளர்த்துட்டாங்க. நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி எக்கச்சக்கமான சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டா, பேராசிட்டமால் சாப்பிட்டா ஃபீவர் சரியாயிடும். ஃபீவர் சரியாது, டெம்பரேச்சர் கம்மியாகும். இன்ஃபேக்ட் பேராசிட்டமால் டேப்லெட் நிறைய கண்ட்ரில பேன் பண்ணிட்டாங்க. WHO சொல்லுவாங்க பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல பேன் பண்ணிருக்காங்க. பட் இன்னமும் இந்தியாவில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாச்சு, அது ஃபீவர் வந்திருக்கா, அப்ப உடம்புக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு உடம்புல சூடு கிரியேட் ஆயிருக்கு. அது சரியாயிடுச்சு அப்படின்னா தானா சூடு சரியாயிடும். பேராசிட்டமால் சாப்பிட்டா டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடும், ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்படி சின்ன குழந்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், வேலைக்கு போனாதான் இது கிடைக்கும், பிசினஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லி கொடுத்து, இதை தவிர பல சோகங்கள் துக்கங்கள்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம இன்னர் சைல்டு உள்ளுக்குள்ள வந்து பயங்கர டைட்டா போட்டு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் புதுசா செய்ய போலாம், நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இந்த மாதிரி நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்றேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், அதெல்லாம் உன்னால முடியாது, நீ ஒழுங்கா வேலைக்கு போ. இல்லப்பா என்னால முடியும்ப்பா, அதெல்லாம் உன்னால முடியாதுடா. இப்ப எங்க அப்பா என்ன சொல்றாரு, பரவாயில்லடா, நல்லது செஞ்சுட்டு இருக்கடா எல்லாத்துக்கும். அன்னைக்கு அந்த வாய் என்ன சொல்லுச்சு, உன்னால முடியாதுன்னாரு. இன்னைக்கு அதே வாய் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்மளை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஜோனார் சிம்பல் வந்து அந்த இன்னர் சைல்டு ஹீலிங் கொடுக்கறது. ரிப்பீட்டேட்டிவ் லைஃப் சைக்கிள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு. என்னடா அது வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். 14 years ஒன்ஸ். ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சது 14 years, 14 வருஷத்துக்கு. இப்ப ஆயுள் தண்டனை சொல்றது கூட 14 வருஷம். ஏன் 14 வருஷம்? ஏன்னா 7 சொல்லுவாங்க, 7 வருடங்கள்னு சொல்லுவாங்க. இந்த இதிகாசங்கள் அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 7 வருடங்கள்னு சொல்லுவாங்க. 14 வருடங்கள். ஏன்னா 14 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய கம்ப்ளீட் சைக்கிள், பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருந்து நம்ம எமோஷனல் பாடி, மைண்ட் லெவல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அறிவுல இருக்கிறவங்க மனசுக்கு வருவாங்க, மனசுல இருக்கிறவங்க அறிவுக்கு வருவாங்க.
மாறும். இப்ப ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சூப்பரா படிப்பாரு. அந்த 14-15 வயசு வரைக்கும் செமையா படிப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே மாறுவாரு. சிலர் சுமாரா தான் படிப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இருப்பாங்க, மந்தமா படிச்சுட்டே இருப்பாங்க. அது 14 வயசுனா ஒரு 14 இயர்ஸ் ஒரு கால்குலேஷன் இருக்கு. அவங்க இந்த ஜாதகப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற கணக்கு வரும். 14 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். மனநிலை நிறைய மாற்றம் ஏற்படும். மனசால வாழ்ந்தவங்க அறிவால வாழ ஆரம்பிப்பாங்க, அறிவால வாழ்ந்தவங்க மனசால வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்கல்ல, என்ன 15-16 வயசு ஆகுது, என்ன சொல்லுவாங்க, இளவட்ட வயசு, அப்படியே ஆளே மாறிட்டான் பாரு, அப்படி திங்க் பண்ண இப்படி திங்க் பண்றான் பாருன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் அது 14-15 வயசுல தெரியும். நமக்கும் அடுத்த 28வது வயசுல அடுத்தது ஒரு 14 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம். மனநிலை நிறைய விஷயம் மாறும் நம்ம வாழ்க்கையில. அப்படி ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும். சிலருக்கு ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப யாராவது கடன் கொடுத்துருப்பாங்க, திருப்பி தர மாட்டாங்க, அவங்களுக்கு பணம் திரும்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. சிலதான் திருப்பி தரல குற்ற வேண்டியதுன்னா மறுபடியும் யாராவது கேட்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், கொஞ்சம் பணம் கொடுங்க, சரி திருப்பி கொடுப்பாங்க. திருப்பி அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாங்க நான் பல வருஷமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் திரும்பி என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரியுது இல்ல, அப்ப கொடுக்கறத நிறுத்துங்க. அவங்க நிறுத்த மாட்டாங்க. அவங்க இந்த பாடத்தை கத்துக்க மாட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு பணம் கொடுத்தா, அதுவும் எப்படி தெரியுங்களா, யாருக்கிட்ட பணம் கொடுத்து ஃபர்ஸ்ட் திருப்பி கொடுக்காம ஏமாத்துறாங்களோ அவங்க கிட்டே வேற திருப்பி கொடுப்பாங்க பணத்தை. லாஸ்ட் டைம் தான் கொடுக்கல, இந்த தடவை ஒழுங்கா கொடுன்னு திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்கள் ரிப்பீட்டேட்டிவா நடந்துகிட்டே இருக்கு. லைஃப் சைக்கிள், இந்த லைஃப் சைக்கிள் பிரேக் பண்ணணும். அப்ப இந்த ஜோனார் சிம்பல் அதையும் பிரேக் பண்ணுவாங்க. அப்ப எப்படி பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு அந்த விஷயம் மூலமா என்ன பாடம் கத்துக் கொடுக்கணுமோ அந்த பாடத்தை கத்துக் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, பாடம் எல்லாம் கத்துக் கொடுத்தீங்க, சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஃபுல்லா ஃபைனல் எக்ஸாம் வச்சாங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. திரும்ப என்ன பண்ணுவீங்க, 9th போக முடியாது, திரும்ப 8th ஸ்டாண்டர்ட் அதே ஹிஸ்டரி ஜியாகிரபி தமிழ் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க, சயின்ஸ் அதே தான் சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு விருப்பம் இருக்கும், இதைத்தானடா போன வருஷம் சொல்லி கொடுத்தீங்க, மறுபடியும் இதேவா, சரி மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறாங்க, மறுபடியும் ஃபெயில் ஆயிடும், மறுபடியும் அதே தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அதே தான் சொல்லி தருவாங்க. நமக்கு ஏன் பாஸ் ஆயிட்டு அடுத்த கிளாஸ் போயிடுவோம், அடுத்த லெசன் போயிடுவோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, சரிங்களா, நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதுல இருந்து என்ன பாடம் கத்துக் கொடுக்குறாங்களோ அதை கத்துக்கணும். கத்துக்க மாட்டேன், நான் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன்னா அதே தான் திரும்ப நடக்கும். அப்ப அதே திரும்ப நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, லாஸ். அப்ப பிசினஸ் ஒழுங்கு கத்துக்கிட்டு பண்ணணும். சில சொல்லுவாங்க, நான் 10 பிசினஸ் பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகலைங்க. அப்ப முதல் பிசினஸ் 10 கத்துக்க பண்ணும் போதே, இப்ப நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, டீ கடை வச்சுக்கோங்க, பெட்டி கடை வைங்க, இல்ல பெரிய மால் கூட கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாமே அங்கங்க போயிட்டு தான் இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கடை ஓப்பன் பண்ண நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க, பெரிய கடை ஓப்பன் பண்றாங்க. இப்ப ஒருத்தர் ஓப்பன் பண்ணாரு, க்ளோஸ் பண்ணிடுறாரு, ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்ப அதே பிசினஸ் இன்னொருத்தர் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதே பிசினஸ் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படின்னா, அப்ப சக்சஸ் ஆகிறதுக்காக என்ன விஷயம் பண்ணுமோ அதை இங்க பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த பிசினஸ், டீ கடை சரியில்லைப்பா, நான் வந்து பேக்கரி வைக்கிறேன்னு சொல்லி பேக்கரி வைக்கிறது, பேக்கரி கடை சரியில்லைப்பா ஹோட்டல் வைக்கிறது, ஹோட்டல் சரியில்லைப்பா அடுத்தது, எவ்வளவு திரும்பங்க லாஸ் எனக்கு, அந்த பிசினஸ் அவ்வளவு லாஸ் அப்படின்னு. அப்ப ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப லைஃப்ல நமக்கு எதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவா நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க, அந்த சைக்கிள் பிரேக் பண்ணியே ஆக வேண்டும். இதை வந்து கார்மிக் எஃபெக்ட் கூட சொல்லுவாங்க, கர்ம விளைவுகள் கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த கார்மிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, கர்ம விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த கர்ம வினைகளையும் பிரேக் பண்ணணும். இப்ப பிரேக் பண்றது அப்படின்னா என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அதுல வந்து லாஸ் ஆகுது. சரி, இப்ப என்ன ரீசனால லாஸ் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும். அதே பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி அதுல இருந்து எப்படி நம்ம இந்த பிசினஸ் எப்படி ப்ராஃபிட்டா மாத்துறது, நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணணும் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம், அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணா அதான் பிரேக். மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு அடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஓகே, கரெக்டா. இப்ப யூடியூப் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் யூடியூப் போடும்போது நான் என்ன பண்ணேன், நிறைய விஷயம் பேசினேன், ஆடியோ தான் பேசினேன், அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணோம், போஸ்ட் பண்ணோம். அப்ப ஒரு சிலர் சொன்னாங்க, இது என்ன சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நிறைய பேருக்கு ரீச் ஆகல. அப்படின்னா ஏன் ரீச் ஆகல அது? அப்ப மக்களுக்கு ஒண்ணு வந்து நான் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கல, அந்த நேரத்துல மக்களுக்கு என்ன தேவை அந்த விஷயங்கள் கொடுக்கல. அடுத்தது நான் பேசின விதம் சரியில்லை. பேசின விதம் அப்படின்னா எழுதி வச்சு படிச்ச மாதிரி அப்படியே ஜோனார் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைகி சிம்பல் அப்படி அந்த மாதிரி பேசின விதம் சரியில்லை. சரிங்களா? அப்ப நான் அடுத்தது என்ன பண்ணணும், ஏன் இது ரீச் ஆகல மக்களுக்கு? நிறைய பேருக்கு அனுப்பிடுறோம், குரூப்ல ஷேர் பண்ணோம், இருந்தாலும் போய் ரீச் ஆகல, என்ன ரீசன்னால? அப்ப அந்த ஆடியோ திரும்ப கேட்கிறேன், அப்ப அந்த புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மத்த யூடியூப் பார்த்தா அவங்க படிக்கல, அவங்க பேசுறாங்க. சரி, அப்ப நான் வந்து படிக்க கூடாது, பேசணும். சரி, நான் பேசுறது வந்து இப்ப ஜோனார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், யூடியூப் போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஜோனார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப மக்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுகிறது? இன்னைக்கு தைப்பூசம், சரி தைப்பூசத்தை பத்தி பேசணும். அப்ப மக்களுக்கு இப்ப என்ன ட்ரெண்டிங், இப்ப என்ன தேவைப்படுகிறதோ அதை பேசணும். அதே மாதிரி பேச்சு வழக்குல பேசணும். ஆக்சுவலா தைப்பூசம் என்னன்னு தெரியுமாங்க, ஒரு சூப்பரான டேங்க அப்படின்னு அந்த மாதிரி தைப்பூசம் என்பது மிகவும் சிறந்த நாள். அப்ப என்னோட டோன் மாத்தணும், என்னோட ஃப்ரீக்வன்சியை மாத்தணும். சரி, அப்ப அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நான் என்னோட மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேனா, அப்ப நான் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேனா, சரி கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப நான் என்னோட டோன் மாத்துறேன். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே ஓகே. இப்ப நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன்னா, இப்ப அடுத்த ஒரு யூடியூப் சேனல், அதே யூடியூப் சேனல் அடுத்த இன்னொரு யூடியூப் போடுறேன்னா, எஸ் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுதா? எப்ப புதுசா இப்ப ரீசெண்டா மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு நிறைய தேவை. சினிமாவை பத்தி அரசியல் பத்தி எல்லாமே இருக்கு, நமக்கு ஒத்து வர விஷயமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு நான் அரசியலை பத்தி இன்னைக்கு வந்து கலைஞர் வேற யாருங்க, ஸ்டாலினா முதலமைச்சர், அவர் தானா? சரி ஓகே, அதை பத்தி நான் பேச எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பேசணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதே இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கு என்ன தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடணும். அதுக்கு தெரியாத விஷயத்த போய் கத்துக்கிட்டு, சினிமால என்னாச்சு தெரியுமா, கோல்டு ரேட் ஏன் திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்போர்ட்ஸ்ல என்ன திரும்ப ஆச்சு, யூஎஸ்ல என்ன திரும்ப ஆகுதுன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியாது அது. ஆனா அதை பத்தி போட்டா நிறைய ட்ரெண்டிங் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப லைஃப்ல நடக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கணும். அதே மாதிரி அது என்ன ரீசனால ரிப்பீட்டேட்டிவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். அதை பண்றதுனால நம்ம லைஃப் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ இதெல்லாமே என்ன தப்பு பண்றேன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிஞ்சு அதனை சரி பண்ணிக்கிறதுக்கு ஜோனார் சிம்பிள் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த சிம்பிள் அவ்வளவு பவர்ஃபுல்லான சிம்பிள். இது ஹாஃப் கிளென்சிங், ஆனா நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரியும் நமக்கு. ஏன் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். எஸ், சரி. இது வந்து எனர்ஜெட்டிக் கீன்னு கூட சொல்லலாம். இந்த ஆக்டிவேட் ரேக்கி ஃப்ளோ வந்து நமக்குள்ள சரிங்களா? சரிங்களா? எனர்ஜெட்டிக் கீன்னு சொல்லுவாங்க இதை. இது செல்லுலார் மெமரியில இருந்து செல்லுலார் மெமரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன செல்லுலார் மெமரின்னு கேட்டா,
இப்ப நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம செல் கூட, இப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு மூளை இருக்கு, அதுல மெமரி இருக்குங்களா, ஞாபக சக்தி இருக்கு. அதே மாதிரி ஒரு செல்லுக்குமே ஞாபக சக்தி இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோமோ, அது என்ன கிளாஸ்? அது மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷன் தானே. காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா? எஸ். இத தொடர்ந்து ஒரு 10-15 நாள் எழுந்து பாருங்களேன். காலைல தானே எழுப்பி விட்டுருவாங்க. யார் எழுப்பி விட? நம்ம செல்லுலார்ல மெமரி இருக்கு. நீ காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிக்கணும் சொல்லி நம்ம செல்லுலார்ல இருக்கக்கூடிய மெமரி எழுப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? இதுல என்ன திரும்ப பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 4 மணிக்கு கிளாஸா எப்படிங்கன்னு அட்டன் பண்றது? நல்ல தூக்கத்தில் இருப்பேனே, அலாம் வச்சு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு வந்து 13வது நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? கண்டினியூஸா நடந்திருக்கு, கண்டினியூஸா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் லீவ்லாம் வேணாம், நீங்க வைங்க, நாங்க எடுக்கிறோம், நாங்க வரோன்றாங்க. அதாவது எங்களை லீவ் போட வேணான்றாங்க. மாஸ்டர் நீங்க லீவ் போடாதீங்க, நீங்க 2 பேர் லீவ் போடாதீங்க, நீங்க வந்து கிளாஸ் எடுங்க, நாங்க அட்டன் பண்ணுறது ரெடியா இருக்கும். டிராவல்ல இருக்கிறவங்க ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப? காலையில 4 மணிக்கு. ஸோ இது என்னன்னா, அவங்க சொல்ற ஃபீட்பேக் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா இருந்துச்சு, 4-5 நாள் கஷ்டமா இருந்துச்சு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு. இப்ப நாங்க ஏஞ்சி உட்காந்துடுறோம், எழுப்பி விட்றோம், யாரோ வந்து எழுப்பி விடுறாங்க எங்களை. இதுதான் செல்லுலார் மெமரி. ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம செய்ய 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 நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற செல் இருக்க ஒரு செல்லுமே we are made up of cells. நம்ம உடம்பு தான் அந்த செல்லுலார் மெமரியில போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். அது திரும்ப திரும்ப நம்மள வந்து எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். இது நல்ல பழக்கமா? சூப்பர். நல்ல பழக்கத்துக்கு நல்லது. இதே மாதிரிதான் கெட்ட பழக்கத்துக்கும், ஆல்கஹால் அடிக்ட் ஆயிருக்காங்க, டொபேக்கோக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, அப்புறம் அது பேர் என்னது, இந்த சிகரெட், அது என்ன சொல்லுவாங்க, அது பேரு டொபேக்கோ, அது வேற என்னமோ சொல்லுவாங்களே, அதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, பாக்கு போடுறது அடிக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு பாருங்க, அதுவும் செல்லுலார் மெமரியில போய் பதிஞ்சிரும். அவங்களால இருக்க முடியாது. சொல்லுவாங்களா, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா கைகள்லாம் உதறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணல இப்படி ஆகும். அப்ப நம்ம 180 நாள் ஒரு விஷயம் பண்ண எப்படி இருக்கும், நம்ம லைஃப் மாறிடும். அப்ப செல்லுலார் மெமரியில மாறிடும். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம செல்லுலார் மெமரியில இருக்கு, தேவையில்லாத விஷயங்கள்லாம். அது எல்லாத்தையும் தூக்கணும். சோ சோனார் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதையும் செய்வாங்க. இதுதான் சோனார் சிம்பிள். நான் அப்புறமா குரூப்ல ஷேர் பண்றேன், அப்புறமா நீங்க வரைஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு சிம்பிள் பார்க்க போகிறோம் இப்பவே. இது வந்து ஹாஃப் கிளென்சிங் சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில் எல்லாமே அடுத்த சிம்பிள் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன் அடுத்த சிம்பிள் சொல்றேன்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரிங்களா? இது ஆரா கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ட் கட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். கார்ட் கட்டிங் இன்னொரு சிம்பிள் யூஸ் பண்ணலாம், என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், சூப்பரா சொன்னீங்க. ரக்கு சிம்பிள் யூஸ் பண்ணலாம் கார்ட் கட்டிங்க்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த சிம்பிள் போயிடலாமா? ஏன்னா இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் அடுத்த சிம்பிள். எஸ் எஸ், இந்த சிம்பிள் தான் சொன்னது. ஹாலோ, HALU, ஹாலோ. இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்ப இந்த சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் இதை வந்து, இது எப்படிங்க இருக்கு இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் ஹாலோ சிம்பிள். தெரியுதுங்களா? சரி, அனுப்பிடுறேன் நானு. இது ஜோனார் சிம்பிள். இதுதான் ஜோனார் சிம்பிள். சரி, நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அப்ப ஜோனாருடைய முழுமை அடையக்கூடியது ஹாலோ சிம்பிள். ஜோனார் ஏன் ஹாஃப் கிளென்சிங் சொன்னோம்னா, ஹாலோட பாதி ஜோனார். சரிங்களா? நம்ம ரேக்கி பிராக்டிஸ்க்கு கிளென்சிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஹாலோ சிம்பிள், HALU, ஹாலோ. இது எனர்ஜி, அதாவது கிளென்சிங் அப்படின்னா எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய சுத்தப்படுத்துறது கிளென்சிங், பிசிக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய கிளென்ஸ் பண்றது கிளீனிங்.
இப்ப வீட்டை கிளீன் பண்ணுங்க, டேபிளை கிளீன் பண்ணுங்க அப்படின்னா பிசிக்கல் லெவல்ல இருக்கிறது கிளீன் பண்றது, சுத்தப்படுத்துறது கிளீனிங். சக்தி நிலையில இருக்கிறது, எனர்ஜி லெவல் நம்ம ஆறாக்குள்ள இருக்குது, நம்ம தாட்குள்ள இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்க எனர்ஜி கிளென்ஸ், இது வந்து சுத்தப்படுறது, அது பேர் கிளென்சிங். சரிங்களா? இந்த சிம்பிள் எங்கெல்லாம் யூஸ் எதுக்கு, அதாவது இந்த சிம்பிளோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி கிளென்சிங் அப்படின்னா நெகட்டிவ் எமோஷனல் இம்ப்ரிண்ட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். சொல்லுங்க மேடம். அப்புறம் சப்கான்சியஸ் பேட்டர்ன், எனர்ஜி லெவல்ல பிளாக்ஸ், எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எக்ஸ்டர்னல் எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவா, நல்ல விஷயத்துக்கு ஓகே தான். இப்ப நம்ம கோயில் போறோம், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது, இட்ஸ் குட். இப்ப சில சொல்லுவாங்க தெரியும், சில சொல்லுவாங்க தெரியுங்களா, மரண வீட்டுக்கு போகக்கூடாது, மரணம் வேற வீட்டுல மரணம் அடைந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அங்க நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்குன்னு போகாம இருக்க முடியாது, யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா போயிட்டு வருவோம். அப்ப என்ன பண்ணா ஹேலோ போட்டு கிளென்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது ரேக்கியை பொறுத்தவரை கிளென்சிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபைட்டிங் வித் நெகட்டிவிட்டி, இட்ஸ் ரீஸ்டோரிங் த நேச்சுரல் ஃப்ளோ. நம்ம நெகட்டிவ் கூட சண்டை போடல, போய் சண்டை பண்ணி கிளம்பு சொல்ல, இயற்கையாக வரக்கூடிய நல்ல எனர்ஜியை நம்ம ஃப்ளோ பண்ண வைக்கிறோம் நமக்குள்ள. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் பேட்டர்னா இருக்கட்டும், பாஸ்ட் ட்ராமா எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ண முடியும். எனர்ஜி பிளாக்கா இருக்கா கிளென்ஸ் பண்ண முடியும், பொருளாதார தடையாக இருக்கா கிளென்ஸ் பண்ண முடியும். நம்ம உடம்புல இப்ப வந்து ஹீலிங் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? ஒருத்தங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது ஹீலிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ரொடெக்ஷன். நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும், செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ ஒருத்தங்க ஸ்கேன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். நம்ம கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? எஸ் எஸ். அப்ப கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். லெவல் 1ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், செகண்ட் டே கிளாஸ்ல நம்ம கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன். சரி, ஓகே. அப்ப நம்ம ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். இப்ப மாஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து பிரமிட் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். அது இன்னும் போக போக சொல்லி தருவோம் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு. சரி, ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஒருத்தங்க ஹீலிங் பண்ணணும் ஆர் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை நமக்கு ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறமா என்ன பண்ணா டைகோமியஸ் சிம்பல் போட்டு குருமார்களை கூப்பிடணும். இப்போ இந்த மாதிரி ஹீலிங் கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களை ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு குருமார்கள் கிட்ட கேட்கணும். எஸ், குருமார்கள் ஓகே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்கேனிங்கே பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட ஒருத்தங்க ஹீலிங் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம மூலியமா அவங்களுக்கு உடம்பு சரியாகிறதுக்காக தான் நம்ம கிட்ட ஹீலிங் கேட்கறாங்க. பிரபஞ்சம் அவங்கள நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க, நம்ம மூலியமா ஹீலிங் கொடுத்து ஆகணும், அங்க கண்டிஷன் அது. இருந்தாலும் ஒரு வார்த்தை குருமார்ப்பா என்னப்பா பண்ணலாம், ஹீலிங் கொடுக்கலாமா? எஸ் கொடுக்கலாம், ஓகே. அப்ப குருமார்கிட்ட பர்மிஷன் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், செகண்ட் குருமார்கிட்ட பர்மிஷன். சரி, கொடுத்துட்டாங்க. இப்ப ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே அடுத்த வேலை ஃபர்ஸ்ட் ஹாலோ சிம்பல் போட்டு கிளென்ஸ் பண்ணியே ஆக வேண்டும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளாக் இருக்கு, ஒருத்தங்களுக்கு உடம்புல சரியில்லை, உடம்புல வலி இருக்கு, ஃபீவர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, உடம்பு வலி சரியில்லை, இன்னமும் சரியில்லை, மனசுல பிரச்சனை இருக்கு, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு, வேற எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஏதோ எனர்ஜி பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி லெவல் பிளாக் இருக்கு. ஒண்ணு அவங்க பாஸ்ட் ட்ராமாவா இருக்கலாம், இல்ல சப்கான்சியஸ் பேட்டர்னா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவங்களை வந்து போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. அதை கிளியர் பண்ணாதான் அடுத்தது சரி பண்ண முடியும். அப்ப ஹாலோ போட்டு கிளென்ஸ் பண்ணி ஆக வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், அப்புறம் டைகோமியஸ் சிம்பிள் போட்டு குருமார்களை கூப்பிடணும், அடுத்தது ஹாலோ சிம்பிள் போட்டு கிளென்ஸ் பண்ணி ஆகணும். இப்ப மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்களா? இப்ப மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் யாரோ வந்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா பண்ணணும்? மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம கிளென்சிங் பண்ண குருமார்களை கூப்பிடுறது அதெல்லாம் பண்ணிடுறோம். நம்ம கூப்பிட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணி ஆகணும் எங்க மனசுக்கு. ஃபர்ஸ்ட் மனசுனா ஹார்ட் சக்கரா கிளென்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து பினான்சியல் இஷ்யூ இல்ல ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், வீட்டுல பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பயமா இருக்கு, தைரியம் இல்ல இருக்க மாட்டேங்குது, ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்க எனர்ஜி பிளாக் ஆயிருக்கு. அவங்க எது சம்பந்தப்பட்டதா கேட்கறாங்களோ அதற்கான இன்டென்ஷன் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்ப ஹேலோக்கான இன்டென்ஷன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றேன். ஹேலோக்கான இன்டென்ஷன் எழுதிக்கோங்க. ஏன்னா அந்த இன்டென்ஷன் சொன்ன பிறகு உங்களுக்கு அந்த கிளென்சிங்கான விஷயம் புரியும். ஹேலோ ஹேலோ ஹேலோ, தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி, ஆஸ் யூஷுவல் இன்டென்ஷன் எல்லா சிம்பிளுக்கும் வர மாதிரி, ஹேலோ ஹேலோ ஹேலோ, தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி. எழுதிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஹலோ 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 பாட்டா பாடுறீங்க? இருக்கட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, தங்கள் ஆற்றில் 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி. இப்ப பிசிக்கல் பாடி கிளென்சிங். சரிங்களா? எனது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள, எழுதிக்கோங்க, எனது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள டாப் டு டோ, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து கழிவுகள், டாக்ஸின்ஸ், டாக்ஸின்ஸ், எனது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து கழிவுகள், டாக்ஸின்ஸ், மார்பிட்ஸ், டாக்ஸின்ஸ், குருஜி ஒரு தாட்டி கூட சொல்லுங்க. MORBITES, என்னங்க மாஸ்டர்? அதாவது டிசீஸ் அது வந்து இன்னொரு விதத்தில் டிசீஸ், நோயோட தன்மை. ஏற்கனவே ஒரு ஃபீவர் வந்திருக்கு, ஏற்கனவே வந்து சளி பிடிச்சிருக்கு, அதோட இம்ப்ரின்ஸ் இருக்கும், அதோடைய அழுத்தம், அதோடைய தன்மை உள்ளுக்குள்ள இருக்கும். அதான் மார்பிட்ஸ், டாக்ஸின்ஸ், மார்பிட்ஸ். வலி எனர்ஜி, பெயின். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து தான் வரும் இந்த இன்டென்ஷன். வலி எனர்ஜி, எழுதிக்கலாம். பெயின் எனர்ஜின்னு கூட எழுதிக்கலாம். வலி ஆற்றல், வலி சக்தின்னு கூட எழுதிக்கலாம். வலி சக்தினா அது வேற மாதிரி. சக்தினா நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கோம். வலி ஆற்றல் கூட எழுதிக்கலாம். வலி ஆற்றல், பெயின் எனர்ஜி. டிசீஸ் எனர்ஜி, டிசீஸ் எனர்ஜின்னு சொன்னேன் மாஸ்டர்.
இப்ப அதாவது மார்பிட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நோய் வந்ததுனால அதோட அழுத்தம் இருக்கு பாருங்க, இம்ப்ரின்ஸ் இருக்கு பாருங்க, அது. டிசீஸ் எனர்ஜில இப்ப இருக்கக்கூடிய டிசீஸ், இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம். டிசீஸ் எனர்ஜி இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நோய் தொற்று. இன்ஃபெக்ஷன், வைரஸ், தேவையில்லாத நெகட்டிவ் வைரஸ். வைரஸ் தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லது. தேவையில்லாத வைரஸ். பிளாக், எனர்ஜி பிளாக், இந்த ரத்த ஓட்டத்துல பிளாக் இருக்கு, ஹார்ட் பிளாக் இருக்கு, இந்த மாதிரி பிளாக்ஸ், எல்லா விதமான பிளாக்ஸ், மொத்த பிளாக்கும் பிளாக்ஸ். அனைத்தையும் சக் செய்து கொண்டு, சக்குன்னு அப்படியே உறுதி எடுத்துக்கிறாங்க. இந்த சிம்பிள் என்ன பண்றாங்கன்னா, ஹாலோ சிம்பிள் அனைத்தையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து கழிவுகள், டாக்ஸின்ஸ், ரெண்டும் ஒண்ணுதான், பட் இருந்தாலும் அது வேற இது வேற. கழிவுகள், டாக்ஸின்ஸ். அப்புறம் என்னங்க, மார்பிட்ஸ், பெயின் எனர்ஜி, வலி எனர்ஜி, டிசீஸ் எனர்ஜி, இன்ஃபெக்ஷன், வைரஸ், பிளாக்ஸ், அனைத்தையும் சக் செய்து கொண்டு அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. அனைத்தையும் சக் செய்து கொண்டு 5 லட்சம் மைல் வேகத்தில் 5 லட்சம் மைல் வேகத்தில். மைல்னா பேர்ட் மைல், அந்த மைல் கிடையாது. இந்த மைல் கிலோமீட்டர் சொல்லுவாங்க பாருங்க, மைல், அந்த மைல். எஸ், 5 லட்சம் மைல் வேகத்தில் வான்காந்தத்தை சென்றடைகிறீர்கள். வான்காந்தத்தை சென்றடைகிறீர்கள். ஆமாம், வான்காந்தம். வான்காந்த சிகிச்சைன்னு தனியா ஒரு சிகிச்சையே இருக்கு. இப்ப எப்படி புவியீர்ப்பு சக்தி இருக்கோ, இப்ப மேல ஒரு பொருள் பட்டா கீழே வந்துருதுங்களா, அது புவியீர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க, அதுக்கு கிராவிட்டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வான்காந்தத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. இப்ப மனிதன் எப்படி வளர்றோம், மேல் நோக்கி வளர்றோம். மரங்கள் எப்படி, செடி கொடிகள் எப்படி வளர்றாங்க, மேல் நோக்கி வளர்றாங்க. எப்படி மேல் நோக்கி வளருது, வான்காந்தம் அங்க இழுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஹைட்ரஜன் கேஸ் தானே பலூன்ல நிரப்புவாங்க, ஹைட்ரஜன் தானே, ஹீலியமா பலூன்ல? ஹீலியம் கேஸ் நிரப்புனீங்க அப்படின்னா அந்த பலூன் மேல பறக்கும், கீழே வராது. இப்ப நார்மலா நீங்க வாய் வச்சு காத்து ஊதுனீங்கன்னா அந்த பலூன் மேல மேல அனுப்பிச்சு கீழே வரும். ஹீலி அந்த கேஸ் நிரப்பிய பிளாக்ல கூட மேல பறக்க போட்டாங்க பாத்தீங்களா, மீன் இந்தியாவோட, இந்திய தேசிய கொடிய. அதெல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு கேஸ் ஃபில் பண்ணா ஏன் மேல பறக்குதுன்னா வான்காந்தம் இருக்கிறது. சில கேஸ் சில நம்ம பலூன் தூக்கி போட்டா ஏன் கீழே வருதுன்னா அந்த வந்து வான்காந்தம் ஈர்க்கவில்லை, புவியீர்ப்பு சக்தினால கீழே வருகிறது. கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தினா கிராவிட்டினால கீழே வருகிறது. அப்ப ஹாலோ சிம்பிள் என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின், மார்பிட்ஸ், வலி எனர்ஜி, டிசீஸ் எனர்ஜி, இன்ஃபெக்ஷன், வைரஸ், பிளாக்ஸ், எல்லாத்தையுமே உடம்புல வேற என்னெல்லாம் இருக்கும், எங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள எல்லாத்தையும் அப்படி சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கிறாங்க. அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணிருக்கீங்களா, செவத்துல ஏதாவது அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேக்கம் கிளீனர் வச்சு சக் பண்ணி எடுத்தா வந்துடும், பிச்சுக்கிட்டு வரும் பாருங்க. அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயத்தையும் எது என்ன இருக்கோ அவ்வளோத்தையும் சக் பண்ணி, எந்த பார்ட் ஆஃப் த பாடி, கையில இருக்கா, கையில இருந்து அந்த வலி எனர்ஜி சக் பண்ணி எடுத்துருவாங்க. சக் பண்ணி எடுத்து
வான்காந்தத்துக்கு போயிடுவாங்க. ஏன் வான்காந்தத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா, வான்காந்தத்துல எப்படி பூமிக்குள்ள நீங்க ஒரு பொருளை போடுறீங்க, ஒரு ஒரு காய்கறி எல்லாம் தோல் எல்லாம் சீவுறீங்க, இந்த சீவி காய்கறி தோலுக்கு பூமியில போறீங்க, என்ன ஆகும்? உரமாக மாறிவிடும். எப்படிப்பட்ட கழிவு பூமியில போட நல்லதா மாத்திரும், விதையப்பட்டா வளர்த்து விட்டுரும். அப்ப பூமியோட சக்தி எப்படிப்பட்டதுன்னா, கழிவுகளை பிசிக்கல் கழிவுகளை நல்லதா மாத்துறது, பிசிக்கலா இருக்கக்கூடிய விதைய உரமா மாத்துறது, பிசிக்கலா இருக்கக்கூடிய விதையை வளர்த்து விட்டுறது. இது பூமியோட தன்மை. இப்ப எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கிறோமா, அது வான்காந்தம் என்ன பண்ணுவோம், நல்ல எனர்ஜியா மாத்தி விட்டுருவாங்க, அவங்க உரமா மாத்திப்பாங்க. அதான் வான்காந்தத்துக்கு அனுப்புறோம். அவங்க தானா செஞ்சுப்பாங்க. நம்ம என்ன பூமியில இருந்து கழுகு காய்கறிகள் குப்பையெல்லாம் தூக்கி போடும் போது, பூமி நீங்க என்ன திரும்ப பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் குப்பையெல்லாம் போடுறேன், நீங்க நல்ல எனர்ஜியா மாத்திப்போங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உரமா மாத்திக்கோங்க சொல்றோம். நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். ஆனா பூமியோட வேலை மாத்திப்பாங்க, மண். அந்த மாதிரி வான்காந்தத்துக்கு நம்ம அனுப்பிச்சாலே அந்த வான்காந்தம் நம்ம கிட்ட இருந்து போகக்கூடிய அனைத்து கழிவுகள், வலி, டிசீஸ் எல்லாத்தையும் தூக்கி அவங்க நல்ல எனர்ஜியா மாத்திடுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால ஹாலோ சிம்பிள் கிளென்சிங் பண்றதுக்கு. சரி, இப்ப இத நம்ம உடம்புக்கு இப்ப ஆறாவை கிளென்சிங் பண்றதுக்கு இதே ஹாலோ சிம்பிள் தான். இப்ப உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளன்னு சொன்னோமா, இப்ப ஆறாவை எனர்ஜி பாடியை கிளென்சிங் பண்றதுக்கு எனது ஆறாவில் உள்ள அனைத்து வித கழிவுகள், டாக்ஸின்ஸ், மார்பிட்ஸ், வலி எனர்ஜி, டிசீஸ் எனர்ஜி, இன்ஃபெக்ஷன், வைரஸ், பிளாக்ஸ் அனைத்தையும் சக் செய்து கொண்டு 5 லட்சம் மைல் வேகத்தில் ஆன்காந்தத்தை சென்றடைகிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. அப்ப இந்த ஹாலோ சிம்பிள் பிசிக்கல் லெவலையும் ஒர்க் பண்ணுவாங்க, எனர்ஜி லெவலையும் ஒர்க் பண்றாங்க. மனநிலைக்கான ஒரு சிம்பிள் இருக்கு, அது என்ன சிம்பிள் சொல்லுங்க? மனசை சரி பண்றதுக்கான சிம்பிள். சூப்பர், சேஹிக்கி. மனசை சரி பண்றதுக்கு சேஹிக்கி. உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு சூப்பர், சோக்ரே. பொருளாதாரத்துக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு சூப்பர், தனவிருக்ஷா. சரிங்களா? ஆனா இந்த ஹாலோ சிம்பிள் பிசிக்கல் லெவலையும் கிளென்ஸ் பண்ணுவாங்க, எனர்ஜி லெவலையும் கிளென்ஸ் பண்ணுவாங்க, மனத்தடைகள் தான் கிளென்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி வான்காந்தத்துக்கு அனுப்பிட போறோம். அப்ப இந்த ஹாலோ சிம்பிள் சரிங்களா? ஹாலோ யூஸ் பண்ண மைண்ட் லெவல் யூஸ் பண்ணோம்னா மைண்ட் காம் ஆகும், அமைதி அடையும், மனநிலை அமைதி அடையும், எமோஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும். உடம்புக்கு செல்ஃப் ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிளாக் தானே போட்டு உடம்பு போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கு. கை வலிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பெயின் அங்க இருக்குது. ஒன்னு எனர்ஜி லெவல்ல இருக்குதா இல்ல பிசிக்கல் லெவல்ல ஏதோ பெயின் தடையா இருக்குன்னு தெரியல. இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம், ஏதோ ஒரு சக்தி ஓட்டத்துல இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு சக்தி ஓட்டம் தானே இங்க தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தடுக்கிறத பிளாக்க ரிமூவ் பண்ணிட்டோம்னா செல்ஃப் ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹாலோ சிம்பிள் யூஸ் பண்ண நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆகும். ஆரா பிகம் ஸ்ட்ராங் அண்ட் கிளியர், சூப்பரா சுத்தமாகிவிடும். ஸ்ட்ராங்காக எந்த ஒரு தாட் ப்ராசஸ், மற்றவங்களோட தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் எனர்ஜி, கண்ணு படுறது, மூக்கு படுறது, எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் அவங்க ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புனா கூட நம்ம கிட்ட சேராது. மற்றவங்களோட தாட் நம்மளை பாதிக்காது. நமக்குன்னு ஒரு ஓன் தாட் இருக்கு. எஸ், அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். அதுவும் இல்லாம ஆரா கிளியரா இருக்கும் போது நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். கண்ணு தெளிவா தெரிஞ்சா எப்படி எல்லா பொருட்களும் தெளிவா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஆரா கிளியரா இருக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு, நமக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, எஸ், why this is happening to me, கிளாரிட்டி கிடைக்கும். எப்ப ஆரா கிளீனா இருக்கும் போது. ஆரா டஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரா ஒரு கண்ணாடி, இப்ப ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க, மிரர்ல தண்ணி படிஞ்சிருக்கு இல்ல டஸ்ட் படிஞ்சிருக்கு, எப்படி இருக்கும்? முகம் தெரியாது.
ஏதோ அப்படியே முகம் மாறி இருக்கும். இப்ப நல்லா இந்த பாத்ரூம்ல கண்ணாடி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுடுதண்ணி போட்டு குளிங்களேன், அந்த ஒரு மாதிரி புகை மாதிரி படிஞ்சிருக்கும். உங்க ஃபேஸ் தெரியுமான்னு கேட்ட தெரியாது, நீங்க இருக்கிற உருவம் மட்டும் தெரியும். அந்த மாதிரி ஆறாலையும் வந்து இந்த படிவு ஏதாவது படிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி கிடைக்காது, நமக்குள்ளேயே நடக்குதுன்னு தெரியாது, நம்மளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப இந்த ஹாலோ சிம்பிள் போட்டு கிளென்ஸ் பண்ண ஆறாவையும் கிளென்ஸ் பண்ண ஒரு கிளாரிட்டி கிளியரா, நம்ம ஆறா கிளியர் ஆக நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ. அதாவது நமக்கு என்ன பாடம் சொல்லித்தர வராங்களோ அந்த பாடத்தை கத்துப்போம். சரிங்களா? மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். அடுத்தது ஹாலோ வந்து ரேக்கியில வந்து அட்வான்ஸ் லெவல்ல சொல்லி தருது. இப்ப நம்ம அட்வான்ஸ் லெவல் ரேக்கி தான் கத்துக்கிட்டு இருக்கோம். லெவல் 2 அட்வான்ஸ் லெவல் தான். இதை வச்சு ஹாலோ சிம்பிள் வச்சு டீப்பா வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ண முடியும். சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பழைய பதிவுகளை தூக்க முடியும். எமோஷனல் ஹீலிங், எமோஷனலா வந்து ஹீல் பண்ண முடியும். மூன்ஸ் எமோஷனலா பாதிக்கப்பட்டிருப்போம்ல, என்னதான் ஏமாத்திட்டா இருப்பா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டீம்ல இருக்கிறவங்க, அவங்க பையன் வந்து ஒரு வேலை கிடைச்சது. அவர் இன்ஜினியரிங் ஏதோ முடிச்சிருக்காரு, ஐடி இன்ஜினியரிங் ஐடி முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு விப்ரோ கம்பெனி தான் நினைக்கிறேன். விப்ரோ கம்பெனில வந்து அந்த 1 இயருக்கு இது அது என்ன கொடுப்பாங்க, 6 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டுருக்காங்க. 6 மாசம் இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டுருக்காங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அப்படியே நாங்க உங்களை எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்னாரு, போன் பண்ணி சொன்னாரு, சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார், நான் போயிட்டு தாராளமா போயிட்டு வைப்பா, விப்ரோ கம்பெனி ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி, நல்லா போயிட்டு வைப்பா அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க அப்பா கிட்ட வேற ஒருத்தர் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் போக சொல்லாதீங்க உங்க பையனை, அது 6 மாசம் வேஸ்ட், அது வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பி விட்டாரு. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இதெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் தெரியும். அவங்க அப்பாவும் என்ன கால் பண்ணி சொல்றாரு, சார் நீங்க தான் சொன்னீங்களாமே. ஆமா சார் நீங்க அனுப்புங்க. இல்ல சார் இங்க ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்றாரு சார் வேணான்னு சொல்றாரு, நான் பையன்கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அடுத்த 1 வருஷம் வேலை இல்லாம அந்த பையன் இருந்தாரு. அவங்க அப்பா என்கிட்ட, சார் அவருக்கு வேலை கிடைக்கல சார், ஏதாவது பண்ணுங்களேன். ஏற்கனவே இன்டர்ன்ஷிப் வந்த போது அனுப்பல, அனுப்பியிருந்தா 6 மாசத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகுது ஆயிப்பாரு, என்னத்துக்கு வேலைக்கு போயிருப்பாரா அப்படின்னு. இது வந்து என்னது, வேற ஒருத்தவங்க போட்டு நம்மளை போட்டு டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. வேற யாரோ ஒருத்தர் இவர்கிட்ட வந்து சொல்லி, அந்த பையன் இன்னமும் கோவம். நான் இப்ப வேலைக்கு போயிருந்தா எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு சம்பளம் இன்னத்துக்கு நல்லா இருந்திருக்கும், இப்பதான் எனக்கு வேலை கிடைச்சு இந்த சம்பளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்ம கிளாரிட்டி இல்லாததுனால யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது. இப்ப இந்த பையனுக்கு இன்னமும் அந்த எமோஷனல் ஊண்டா இருக்கு. நான் இன்னத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்க வேண்டியவன் இப்பதான் 50,000 60,000 வாங்கிட்டு இருக்கிறேன்னு அந்த பையனுக்கு இன்னும் அது எமோஷனல் ஊண்டா இருக்கு. அப்புறம் அவர் ஹீலிங் கொடுத்து விட்டுருப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர்கிட்ட சொல்லி இப்ப கொஞ்சம் ஹி இஸ் ஃபீலிங் பெட்டர். இதுதான் எமோஷனல் ஊண்டு. இது பரவாயில்ல. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயம் பலருக்கு நமக்கு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் இருக்குது. என்னைக்கோ நடந்த விஷயத்துல இன்னைக்கோ நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருப்போம் பாருங்க, அது தேவையில்லை. இந்த எமோஷனல் உண்ட ஹாலோ சிம்பிள் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க, கிளென்ஸ் பண்ணிடுவாங்க. பாஸ்ட் லைஃப், போன பிறவில இந்த பிறவில பாஸ்ட் லைஃப் நடந்த கார்மிக் இம்ப்ரெஷன்ஸ், கர்ம வினைகளால் ஏற்பட்ட கூட பதிவுகள், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் பிரேக் பண்ணிருவாங்க. ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஜோனார்க்கு ஹாலோ ஜோனார்க்கு என்ன சொன்னோம், சைக்கிள் பிரேக் த திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ரிப்பீட்டேட்டிவ் சைக்கிள் பிரேக் பண்றதுக்கு இந்த ஹாலோ சிம்பிள் யூஸ் ஆவாங்க. இந்த ஹாலோ சிம்பிள் கம்ப்ளீட்டா ஃபுல் கிளென்சிங் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. ஜோனார் வந்து ஹாஃப் கிளென்சிங், ஹாலோ வந்து ஃபுல் கிளென்சிங் சிம்பிள். இன்ஃபேக்ட் ஹாலோ ஒர்க்ஸ் பியாண்ட் த பிசிக்கல் லெவல். இட் கோஸ் டீப் இன்டு சப்கான்சியஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் மெமரி. செல்லுலார் லெவலையும் கிளென்ஸ் பண்ணி விடுவாங்க. சொல்லுங்க மேடம். மியூட் எடுத்திருக்கீங்க. எஸ், தேங்க்யூ சார் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். கேளுங்க சார்.
சார் இப்போ அது ஹாஃப் கிளென்சிங் சொல்றீங்களா? அப்ப நம்ம அதுக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா ஹாலோவே யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? ஆமா சார், நம்ம ஃபுல்லாவே ஹாலோ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஜோனாரும் வந்து நம்ம ரேக்கி சிம்பிள் தான். ஃபியூச்சர்ல உங்களுக்கு யாராவது ஜோனார் இது சிம்பிள் யாராவது தெரியுமான்னு கேட்டா எஸ் அதுவும் தெரியும். அதுக்கு பதிலா நம்ம ஹாலோ யூஸ் பண்ணோம், அதையும் நம்ம சொல்லிடலாம். அதுக்காக நம்ம ஜோனாரும் கத்துக்கிறோம். ஓகே ஓகே. ஓ அதனால தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ் கரெக்ட் சார். ஹாலோ வந்து ஃபுல் கிளென்சிங் பண்ணும்போது அதனால ஹாலோ யூஸ் பண்ண மாட்டோம். ஐ மீன் ஜோனார் யூஸ் பண்ண மாட்டோம், ஹாலோ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா? இந்த சிம்பிள் இது சிம்பிள் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, வரீங்க எப்படி வரீங்கலாம் சொல்லிட்டு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் பர்பஸ் ஆஃப் சிம்பிள் இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ரிமூவிங் நெகட்டிவ் எனர்ஜி, ஸ்ட்ரென்தனிங் ஆரா, எல்லாமே கார்ட் கட் பண்றது இது யூஸ் பண்ணிக்கலாம். மென்டல் எமோஷனல் கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்றது பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி சைக்கிக் அட்டாக், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சைக்கிக் அட்டாக். சைக்கிக்னா என்னதுங்க? சைக்கிக்னா என்னது? மானசீகமான அட்டாக். சைக்கிக் அட்டாக்னா மானசீகமாக மனதால் ஏற்படக்கூடிய கண் வைக்கிறது, மூக்கு வைக்கிறது, பொறாமை எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மள வந்து பாதுகாப்பாங்க. இந்த ஹாலோ சிம்பிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜெட்டிக் கிளென்சிங் ஃபயர் தட் பியூரிஃபைஸ் வித்தவுட் ஹார்ம். நம்மள வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நமக்கு சுத்தப்படுத்தக்கூடியவங்க இந்த ஹாலோ சிம்பிள். சரிங்களா? ஹாலோக்கு வந்து இது என்னென்ன சிம்பிளுடைய மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலீஸ், பியூரிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னர் அவேக்கிங், ஃப்ரீடம் ஃப்ரம், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். ஒன்று கேள்விப்பட்டீங்களா? நம்ம உடம்புல உருவாகுற பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப நம்ம இருக்கிற இடம் வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், செல்லுலார் சிக்னல்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, பவர்ல டவர் பக்கத்துல டவர் இருக்கு, அப்புறம் வீட்டு பக்கமா ஒயர் கம்பி போகுது, 25,000 வோல்ட், 30,000 வோல்ட், 50 kV அப்படின்னு போடுவாங்க பாருங்க. அந்த ஒயர் கம்பில ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இதுவும் நம்மளை பாதிக்குது. இப்ப வீட்டுல யாராவது வைஃபை வச்சிருக்கீங்க அப்படின்னா நைட் தூங்கும்போது வைஃபை ஆஃப் பண்ணிட்டு படுங்க. சரிங்களா? செல்லுலார் வந்து கொஞ்சம் தலைக்கு பக்கத்துல வைக்க வேணாம்னு சொல்லுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சா மொபைல் கூட ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அலாம் வச்சிருந்தா காலைல அலாமுக்கு ஆன் ஆயிடும் மொபைல் தானா. ஆஃப் பண்ணி கூட வச்சிருங்க. நான் 2-3 மொபைல் வச்சிருக்கேன்னா 2-3 மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மொபைலை மட்டும் ஆன் பண்ணி. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து நீங்க எனக்கு கால் பண்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்ப என்ன பண்றேன், இப்ப கார்ல கிளம்புறேன், கால்ல போன் எடுத்து வச்சுக்கிட்டு நான் போட்டு பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த சிக்னல் நான் கிடைச்சிக்கிட்டே இருக்க, டிராவல் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னோட நம்பருக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல் எல்லா இடத்துலயும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு சிம்முக்கு ஒரு மொபைலுக்கு 4 மொபைல் வச்சிருந்தா ரேடியேஷன் அதிகமாகும். அப்ப நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பாதிக்கும். பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பாருங்க, நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் பாருங்க இயற்கையாக. நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் பிரபஞ்சத்தில் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதெல்லாம் பாதிக்கிறது எதுன்னு கேட்டா வைஃபை, மொபைல் சிக்னல், அப்புறம் கரண்ட், இந்த போஸ்ட், இந்த இது ஒயர் போகுது பாருங்க, அந்த அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா நிறைய அங்க வந்து இன்னும் அதிகமா இருக்கும். இங்கேயாவது 25K 10K தான் இருக்கும், கேவி தான் இருக்கும். அங்க வந்து 50 kV இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கிறது, வீட்டு பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது, இபி ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா வச்சிருப்பாங்க பாருங்க. இது எல்லாமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது நம்மளை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஹாலோ சிம்பிள் போட யூஸ் பண்ண அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இருந்து கூட நமக்கு பாதிப்பு, அதையும் கிளென்ஸ் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க.
இப்ப நம்ம பிசிக்கலா என்ன பண்ணலாம், ஒய்ஃபை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நைட் தூங்கும் போது. சிலர் மொபைல்ல நெட்வொர்க் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க நெட்வொர்க் ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி, ஆஃப் பண்ணலாலும் சரி, சிக்னல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல எல்லா மொபைல் சிக்னலும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க மேபி தஞ்சாவூர்ல கூட இருக்கலாம், உங்களோட உங்களுக்கு வரக்கூடிய என்ன சிக்னல், மொபைல் சிக்னல் இங்கேயும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்க தஞ்சாவூர்ல அப்படியே டிராவல் பண்ணி வந்தாலும் இங்கேயும் பேசிட்டு தான் இருப்பீங்க, கட் ஆகாது. ஏன்னா சிக்னல் இங்கேயும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எத்தனை சிக்னல் இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதை தவிர ரேடியோ, எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்றோமா, ஏஎம் ரேடியோ. ஏஎம்னா எஃப்எம் என்னன்னு தெரியுங்களா, ஏஎம் என்னன்னு தெரியுங்களா? ரேடியோல ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னா எஃப்எம், அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல். எஃப்எம் சிக்னல் கூட கொஞ்சம் வீக்கான சிக்னல், ஏஎம் சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல். இந்தியாவில தமிழ்நாட்டில் ஒரு ஏஎம் ரேடியோ ஒர்க் ஆகுதுன்னா ஸ்ரீலங்கால கூட கேட்கும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஏஎம் ரேடியோ இந்தியாவில கேட்கும். ஆனா எஃப்எம் ரேடியோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் கேட்கும். இப்ப சென்னைனா சென்னைக்குள்ள தனி எஃப்எம் இருக்கும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்கும். ஆனா கிளாரிட்டி நல்லா இருக்கும் எஃப்எம்ல. சரி, ஓகே. அந்த சிக்னல் டிவியில வரக்கூடிய சிக்னல், டிவி எத்தனை சேனல் இருக்கு, அத்தனை சேனல் சிக்னல் இங்க கிடைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம அந்த ப்ராப்பர் ரிசீவரை வச்சு ரிசீவ் பண்ணும்போது அந்த சிக்னல் நமக்கு ரிசீவ் ஆகி நம்ம படமா தெரியுது. ஆனா சிக்னல் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எத்தனை எஃப்எம் சேனல், எத்தனை டிவி சேனல், எல்லா சிக்னலும் நம்ம இருக்கிற இடத்துல கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், அவ்வளோ நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஹாலோ சிம்பிள் அவ்வளோத்தையும் கிளென்ஸ் பண்ணி விடுவாங்க. நம்ம ஆறிலிருந்து கிளென்ஸ் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம நமக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருப்பாங்க. அப்ப நம்ம ப்ரொடெக்ஷன் போடுறது, மற்றவங்க கண்ணு பட்டுறது, மூக்கு போடுறது, நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புறது, தாட் ப்ராசஸ், பொறாமை, இதை தவிர இங்க மனிதனால உருவாக்கப்பட்ட இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுல இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்படுகிறோம் ஹாலோ சிம்பிள் பயன்படுத்த. எங்க போனாலும் இப்போ ஒய்ஃபை இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போனா ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது, பஸ் ஸ்டாண்ட் போனா ஒய்ஃபை கனெக்ட், ஏர்போர்ட் போனா ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல வச்சிருந்தா ஒரு 4 பேர் 5 பேர் ஓகே கனெக்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் பரவாயில்ல. ரயில்வே பப்ளிக் பிளேஸ்ல, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவ்வளோ பேருக்கும் ஃபுல் சிக்னல் கிடைக்கும்னா அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க ஒய்ஃபை. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க இருக்கும், கிரியேட் ஆகும். We have to protect from all this kind of electromagnetic field. அதுவும் எலக்ட்ரோ தான், இதுவும் எலக்ட்ரோ தான். ஆனா இது பயோ எலக்ட்ரோ, அது எலக்ட்ரோ, மேனுவல் எலக்ட்ரோன்னு நம்ம பேர் என்ன வச்சுக்கலாம். பயோனா இயற்கையாக கிடைக்கும். ஒரு மரத்துக்கிட்ட போய் நிக்கிறீங்களா, அது பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. நமக்கு அந்த மரத்தை கட்டி பிடிச்சோம்னு எனர்ஜி கிடைக்கும். நமக்கு மரத்துல கை வச்சு ரிசீவ் பண்றது. கோயிலுக்கு வாங்க, நம்ம கோயில் டெம்பிள் ட்ரிப் போவோம் பாருங்க, அப்ப வாங்க, அப்ப சொல்லித்தரேன் நான். டெம்பிள் ட்ரிப்லாம் வர முடியாதுன்றீங்களா, அப்ப இன்னொரு வேர்ல்டு கிளாஸ்க்கு வாங்க. குருஜி சொல்லுங்க குருஜி, இன்னொரு டெக்னிக்கும் இருக்கு குருஜி, நம்ம ரேடியேஷனை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு. சொல்லுங்க மேடம். வெறும் கால்ல வந்து பூமியில ஒரு 1/2 மணி நேரமாவது நடக்கணும். சூப்பர். புல்லுல அதுல இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரேடியேஷன் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும் குருஜி. கரெக்ட் மேடம். கிரவுண்ட்ல, ஆமா கிரவுண்ட், கரெக்ட். கிரவுண்ட் வெறும் கால்ல நடக்கணும். நடக்க முடியாதுன்னு சில பேர் மண்ணுல நடந்தா கால் இதாகும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க அட்லீஸ்ட் உட்காரணும். ஓகே, பூமியில உட்காரணும், இல்ல புல்லுல உட்காரணும் குருஜி. ஓகே, எல்லாருக்கும் கூட இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு சொல்றேன். சூப்பர் மேடம். நிச்சயமாக கிரவுண்டிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெறும் காலில் செப்பல் ஷூல எதுவுமே போடாம, சாக்கு கூட போடாம என்ன பண்ணணும், மண் தரையில நடக்கிறது, புல் தரையில நடக்கிறது, முடிஞ்ச பீச்சுக்கு போயிட்டு பீச் மணல்ல வெறுங்கால நடக்கிறது. இந்த மாதிரி பூமி எனர்ஜியோட அதை கனெக்ட் ஆகும்போது, அதே மாதிரி முக்கியமா கோயிலுக்கு எதுக்கு திரும்ப போறோம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிரவுண்டிங் பண்றதுக்கு. கோயில செப்பல் போட்டு போகக்கூடாது, வெளியில செப்பலை கட்டி வச்சிருவோம், சாக்ஸும் போட்டுக்கூடாது, வெறுங்கால நடக்கும். அந்த தரை எப்படின்னா, பழைய காலத்து கோயில் அந்த தரை எப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழைய கோயில்னு வச்சுக்கோங்களேன். அந்த தரை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல். அது எத்தனை மழை, எத்தனை வெயில், எத்தனை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், எவ்வளவு எனர்ஜி ரிசீவ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க. அந்த கல்லுல நம்ம நடக்கும் போது நம்மள வந்து கம்ப்ளீட்டா கிரவுண்டிங் ஆயிடுவோம்.
அப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா சூப்பரா நடக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையான எலக்ட்ரோமேக்னடிக் எல்லாமே கிளென்ஸ் ஆகிவிடும், கிரவுண்ட் ஆகிவிடும். கோயில்ல ஏன் உட்கார்ந்துட்டாங்க? நிச்சயமா. உடம்புல இருக்கிற வலி கூட குறையும். சூப்பர் மேடம். உடம்பு வலி கம்மியாகும், கால் வலி கம்மியாகும், காஃப் மசில் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்குதான் நம்ம மலைக்கெல்லாம் ஏற போறோம். எல்லாம் உடம்ப ரெடி பண்ணிக்கோங்க. சதுரகிரி பர்வத மலையெல்லாம் ஏற போறோம் இனிமே. சரிங்களா? வர 7, 8 ஓகே. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி அன்னைக்கு வர சாட்டர்டே சண்டே, அடுத்த சாட்டர்டே சண்டே நம்ம வந்து என்ன மலைங்கிறது, சிவன் மலை, சென்னிமலை, ஈரோடு பக்கமா இருக்கு. சென்னிமலை போறதா பிளான் இருக்கு. டீம் அவுட்டிங் போறோம். உங்களால முடிஞ்சா வாங்கன்னு சொல்ல மாட்டோம், நிச்சயமா வாங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? வந்துருங்க. அங்க போகும்போது கோயிலுக்கு எப்படி போகணும், சாமி எப்படி கும்பிடணும், ஏன் சாமி கும்பிடணும், அங்க என்ன விஷயங்கள் இருக்கு. ஒரு கோயில் ஒரு இடத்துல கட்டுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா பழைய காலத்து கோயில் ஏன் கட்டியிருக்காங்க, ஏன் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கட்டிருக்கலாம், இல்ல 2 அடி தள்ளி கூட கட்டிருக்கலாம், ஒரு 500 feet தள்ளி கட்டிருக்கோம். ஏன் அந்த இடத்துல ஏன் கோயில் கட்டியிருக்காங்கன்னா, அந்த இடத்துலதான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அந்த சக்தி நிலை அங்க இருக்குது. அதனாலதான் அங்க கோயில் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிரபஞ்ச சக்தி அங்க முழுமையா வந்து சேருகிறது. இதுக்கு ரொம்ப உதாரணமா சயின்டிபிக்காவே சயின்ஸாலே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சனி பகவான் கோயில் தெரியுங்களா? திருநள்ளாறு. இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இது படிச்சேன் நான். என்னன்னா, திருநள்ளாறு பக்கமா வந்து ஒரு சேட்டலைட் போயிட்டு இருக்கு, சிக்னல் கிடைச்சிட்டு இருக்கு. திருநள்ளாறு கோயில் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அந்த சேட்டலைட் மூவ் ஆகும்போது சிக்னல் கிடைக்கலையாம். அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண பிறகு மறுபடியும் சிக்னல் கிடைச்சிருக்கு. அப்ப திருநள்ளாறு சனி பகவான் கோயில் அங்க ஏன் கட்டியிருக்காங்கன்னா, பிரபஞ்ச சக்தி அவ்வளோ எனர்ஜி அங்க ரிசீவ் ஆயிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல. அந்த மாதிரிதான் எல்லா கோயிலுமே இருக்குது. அது வந்து சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. திருநள்ளாறு அப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கோயிலுமே அந்த மாதிரிதான் இருக்கு. பழைய காலத்து கோயில்கள், சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில், ஆகம் விதிப்பட கட்டப்பட்ட கோயில் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி கோயில் நம்ம டீமா போயிட்டு அங்க போய் மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி ரிசீவ், ஏன்னா எல்லா நம்ம டீமா போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா எல்லாரோட வைப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு அந்த மாதிரி போவோம். இப்போ ஃபேமிலியோட போனோம்னா ஆளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ல போதும் சாமி கும்பிட்டு போவோம், கிளம்பலாமாங்க. அப்படி இருப்பான மெடிடேஷன்ல அவங்க வீட்டுல போய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா அதுவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி வர பக்தி எல்லாம் காமிக்காத, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம டீமோட போகும்போது அங்க முழுமையா நின்று எனர்ஜி ரிசீவ் பண்ணி. யாராவது கோயில் வந்திருக்கீங்களா நம்ம கூட? இப்ப டீம்ல இருக்கீங்களா யாராவது? இனிய பிரபஞ்ச மக்களே யாராவது இருக்கீங்களா? ரேக்கி மாஸ்டர்ஸ், ஓகே. ஆன்தேவிய மாஸ்டர்ஸ், ஓகே. யாரும் வந்தது இல்லையா? எஸ், எல்லாம் யாரும் வந்தது இல்லை. சரி, இப்ப யாரும் வந்தது இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அடுத்த கிளாஸ்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே கை தூக்கணும். நான் கூட வந்திருக்கேன் எல்லாருமே சொல்லணும். அப்ப எனர்ஜி லெவல்ல நிறைய விஷயங்கள் மாறும். அது மட்டும் இல்லாம நம்ம டீமுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகும். நம்ம இதுல என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸா போனோம்னா சொந்தக்காரங்க அதே மூஞ்சி பார்த்துட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸா போனா மறுபடியும் அதே முகத்தை பார்த்துட்டு இருப்போம். இப்ப நம்ம போகும்போது ஒருத்தர் இதுல நேர்ல பார்க்கலாம் நிறைய பேர். அப்ப நேர்ல பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி கிரியேட் ஆகும். இது வந்து ஹீலிங் ஹேண்ட் ஃபேமிலி. இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் சொன்னாரு, சார் நம்ம டீமால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சார், எங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது. இப்ப நம்ம டீம்ல இருக்கிற எல்லா தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இடத்துல நிறைய பேர் தெரியும் நம்ம டீமுக்குள்ள. அதனால எங்கனாலும் போனா அங்கங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும்.
சரி, ஓகே, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். கோயிலுக்கு வந்துருங்க, நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப ஹாலோ சிம்பிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹாலோ சிம்பிளுக்கு இன்டென்ஷன் சொல்லியாச்சு. ஓகே, டன். ஹாலோ சிம்பிளுக்கான இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஆஃபர்மேஷன் மட்டும். மெடிடேஷன் எல்லாமே நம்ம ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம ஹாலோ சிம்பிளுக்கு ஹாலோ சிம்பிள் நான் எப்படி வரேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்ப ஹாலோ சிம்பிளுக்கான இன்டென்ஷன் எடுத்துக்கோங்க. ஐ ரிலீஸ் ஆல் சரவுண்ட் ட்ராமா சேஃப்லி அண்ட் இது அப்படியே எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமா, ஹாலோ இஸ் நாட் அபவுட் ரிமூவிங் டார்க்னஸ், இட் இஸ் அபவுட் ரிமெம்பரிங் யுவர் லைட். நீங்க வெளிச்சத்தில் தான் இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. ஹாலோ சிம்பிள் அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா கூட எழுதிக்கோங்க. இந்த ஹாலோ சிம்பிள் ஜோனார் ரெண்டுமே நேத்து கத்து கொடுத்த ஓம் இது எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம கோயில் போவோம். சரிங்களா? அங்க உட்காந்து ஹாலோ சிம்பிள் போட்டு கிளென்ஸ் பண்ண மெடிடேஷன்லாம் பண்ணலாம். எனர்ஜி ரிசீவ் பண்ண ஓம் சிம்பிள் போட்டு எனர்ஜி ரிசீவ் பண்ணதும் கத்துக்கலாம், பண்ணலாம். 360 டிகிரில எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். தென் ஹலோ சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் மெடிடேஷன்ல உட்காந்துட்டு ஹலோ சிம்பிள் போட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஓம் சொல்லி எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கணும். கரெக்ட் மேடம். கோயில்ல செய்ய வேண்டும். எஸ் மேடம், செய்ய போறோம் எல்லாம் வந்துருங்க. சென்னிமலை போறோம், முருகர் கோயில். அப்புறம் சிவன் மலை போறோம், அதுவும் முருகர் கோயில். அங்கிருந்து பக்கத்துல யாராவது ஈரோடு பக்கம் மலை இருந்தா அங்கேயும் போயிட்டு கோயில் போயிட்டு வர போறோம். 2 days ப்ரோக்ராம், 7th and 8th, சாட்டர்டே சண்டே. ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க மேடம். ரெக்கார்டிங் போடுறீங்க இல்லைங்களா, அதுல கொஸ்டின் கேட்கறது ரெக்கார்டிங்ல சரியா கேட்க மாட்டேங்க மாஸ்டர். நீங்க ஆன்சர் நீங்க ரிப்ளை கொடுக்கறது கேக்குது, அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்றது புரியல. அதனால நீங்க அது ஒரு முறை என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி மேடம், ஓகே தானே. தேங்க்யூ. ஓகே, சரி, அவங்க இப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு தைப்பூசம், பௌர்ணமி. இன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்க போறோம். பிளஸ் இன்னைக்கு ஈவினிங் தைப்பூச ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்கு, பௌர்ணமி மெடிடேஷன் இருக்கு. எல்லாருமே கலந்துக்கோங்க. அன்னதானம் தமிழ்நாட்டில் சென்னையில நம்ம ஊரை பக்கத்துல இருக்க, நேர்ல வந்தாலும் உங்க கையில நீங்க அன்னதானம் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நேரா வாங்க. என்னங்க? அன்னதானத்துக்கு அனுப்பியிருக்கேன் மாஸ்டர். ஓ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், சூப்பர். குருஜி, இந்த ஜோனார் சிம்பிளும் 108 டைம்ஸ் எழுதணுமா குருஜி? ஹாலோ சிம்பிள் 108 டைம் வரைஞ்சிடலாம் மேடம். ஜோனார் பரவாயில்ல, ஹாலோ நிச்சயமா வரைஞ்சிடலாம் 108 டைம். ஓகே ஓகே, வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சம் தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுக்கப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன் மேடம்.